ராமாயண காலத்துல நடந்த ஒரே ஒரு நிகழ்வால இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊர்ல இருக்கிற கிராம மக்கள் ஹனுமனை வழிபடுறதே கிடையாதாங்க. ஒருவேளை ஹனுமனை வழிபட்டா கூட அது துரதிர்ஷ்டம் அப்படின்னு நம்புறாங்க. அது எந்த ஊரு, அதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராமருடைய ராமாயணம் அப்படின்னு சொல்லும் போதே தவிர்க்க முடியாத ராமர் சீதை அப்படின்னு சொல்றத கூட நம்ம தவிர்த்தாலும் தவிர்ப்போமே தவிர ஆஞ்சநேயரை சொல்ல நம்ம தவிர்க்கவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் ஸ்ரீராமருக்கு உற்ற தோழனாவும் தீவிரமான பக்தனாவும் இருந்திருக்காரு. ஸ்ரீராம நாமத்தை சொல்றவங்களுக்கு யாராலையும் எந்த துன்பமும் ஏற்படாம ஆஞ்சநேயர் காத்தருள்வார் அப்படிங்கிறது ஐதீகம். ஆனா இந்தியாவில் இருக்கிற இந்த ஒரே ஒரு ஊர்ல மட்டும் ஸ்ரீராமரை காக்கும் தெய்வமா வணங்குறாங்க. ஆனா ஆஞ்சநேயரை அந்த ஊர்ல இருக்கிற யாருமே வழிபட மாட்டாங்களாம். ஏன்னா வழிபடவும் கூடாது. இது பல நூற்றாண்டு வருஷங்களாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன் இவங்க எல்லாரும் இருக்கிற புகைப்படங்கள்லயும் சரி, சிலைகள்லயும் சரி ஆஞ்சநேயர் கட்டாயமா இருப்பாரு. ஹனுமன் இல்லாத ஸ்ரீராமருடைய புகைப்படமோ விக்கிரகங்களையோ பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா ஹனுமனுடைய பெயரை கூட சொல்றதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு கிராமத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கலியுகத்தின் கடவுள் அப்படின்னு வழிபடக்கூடிய ஹனுமனுக்கு இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு தெருவிலையும் கோவில்கள் இருந்தாலும் கூட உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கிற துரோணகிரி அப்படின்ற ஒரு ஊர்ல ஆஞ்சநேயருக்கு வழிபாடே கிடையாதாங்க. ராவணனுடைய மகன் இந்திரஜித் தாக்கியதால லக்ஷ்மணன் மயக்கம் அடைஞ்சு கிடந்தப்போ அவரை குணப்படுத்த சஞ்சீவினி மூலிகை தேவைப்பட்டுச்சு. ஹனுமன் உடனடியா அந்த மூலிகை இருக்கிற துரோணகிரி மலைக்கு போயிருக்காரு. அந்த மாபெரும் மலையில எந்த மூலிகை லக்ஷ்மணனை காப்பாத்தும் அப்படின்னு தெரியாததால ஹனுமன் முழு மலையையும் பெயர்த்தெடுத்துக்கிட்டு இலங்கைக்கு பறந்து போனாரு. ஹனுமன் செஞ்சது ரொம்ப ரொம்ப உன்னதமான காரியம் அப்படின்னா கூட அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட அனுமதி கேட்காம அந்த மலைய பெயர்த்தி எடுத்துட்டு போனது ஊர் மக்களுக்கு மட்டும் அந்த ஊர்ல இருக்கிற உள்ளூர் தெய்வமான லத்து அப்படின்ற தேவதைக்கும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்காம். ஹனுமன் அந்த மலையை பெயர்த்தெடுக்கும் போது அந்த உள்ளூர் காவல் தெய்வம் தியானத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அனுமன் செய்த இந்த செயலை இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் மக்களால மன்னிக்கவே முடியல. அதனாலதான் இங்க ஹனுமனை வணங்குறது துரதிர்ஷ்டம், அவருடைய பெயரை சொன்னாலே விபத்துகள் நடக்கும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்புறதா சொல்லப்படுது. துரோணகிரி அப்படின்ற ஊர் சொன்னா பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. ஆனா ஆஞ்சநேயர் லக்ஷ்மணனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்துட்டு போன இடம் அப்படின்னு சொன்னா நம்மள பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் இல்லவா? சோ ராமாயண காலத்துல நடந்த இந்த நிகழ்வால இன்னைக்கு வரைக்கும் ஹனுமனை வழிபடுறதில்ல அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.